Hi friends, welcome to Akshay Patram channel. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஐஸ் பவுல் பண்ணி காமிக்க போறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐஸ் பவுல பர்ஃபெக்டா செய்யறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ண போறேன். அது கூட கொஞ்சம் கேரட்ஸும் எடுத்திருக்கேன். பிரைட் ஆரஞ்சு கலருக்காக கேரட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சாப் பண்ண மாம்பழம், அப்புறம் கொஞ்சம் போல ஸ்லைஸ் பண்ண கேரட்ஸ் ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பலாப்பழம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஆப்பிள்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சைஸ் கிளாஸ் பவுல் எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு சைஸ் கம்மியாக தான் நம்ம செய்ய போகிற ஐஸ் பவுல் வரும். நம்ம குட்டி குட்டியாக தின்னாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஸ்லைசஸை முதல்ல கீழே இந்த மாதிரி பேஸில் வச்சுக்கலாம். நல்லா திக்கான பேஸ் வரதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேரட் ஸ்லைசஸ்லாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஒரு குட்டி பவுல் வைக்க போகிறோம். சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சைடில் திக்னஸ் நிறையா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்ல சைட்ஸ்ல நிறைய திக்னஸ் இருக்க மாதிரி சின்ன பவுலா வச்சுட்டு அதுல நம்ம ஏற்கனவே கீழே பேஸ்ல ஆரஞ்சு கலர் அதாவது கேரட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நெக்ஸ்ட் லேயரா நான் ஆப்பிள்ஸ் ஆட் பண்றேன். நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி சைட்ஸ்ல போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது கான்ட்ராஸ்டான கலர்ஸா யோசிச்சு நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட பவுல் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழத்தை இந்த மாதிரி சைட்ஸில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட் பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அதையும் சைட்ஸில் சேர்த்துக்கிறேன். இந்த பவுலில் நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கூட செய்யலாம். ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு செய்யும்போது ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு செய்யும்போது நடுவில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கேப் நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உள்ள பவுல் குட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உடையாமல் இருக்கும். ஃப்ரூட்ஸோட க்ரஸ்ட் வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக உடையாமல் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம் போட்டுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக கேரட் ஸ்லைசஸ் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது 2-3 இது கார்னர்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கேரட் ஸ்லைசஸ் அழகாக தெரியும். அதுக்காண்டி தான். இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா நடுவில் உள்ள பவுலுக்கு வெயிட் போடணும். அப்போதான் சைட்ஸில் நம்ம பண்ணி வச்சிருக்க அரேஞ்ச்மெண்ட் உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நடுவில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சைட்ஸில் ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுலை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நடுவில் உள்ள பவுலை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கீழே கொஞ்சமாவது கேப் இருக்கணும், இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படின்னா கீழே உள்ள லேயர் ரொம்ப தின்னாயிரும். பாருங்க, கீழே நல்லா கொஞ்சம் கேப் இருக்கு, தண்ணி உள்ள இருக்கு தெரியுது பாருங்க. அந்த மாதிரி இருந்தாதான் கீழே உள்ள லேயர் நல்லா திக்கா வரும். இப்போ அவ்வளோதான். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த உள்ள பவுல் நல்லா சென்டரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் பர்ஃபெக்டாக வரும். 12 hours இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 12 hours கழிச்சு சூப்பராக நம்ம ஐஸ் பவுல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ் பவுலை பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல உள்ளே இருக்க பவுலை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு உள்ளே இருக்க பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஐஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ள பவுல்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பவுலை நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் இல்லை ஃப்ரூட் ரிலேட்டட் டெசர்ட்ஸ், கீர் அந்த மாதிரி எதுனாலும் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன டெசர்ட் சர்வ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்த ஐஸ் பவுலை ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங் போட்டுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.